பண்ணிட்டு போறா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். யார் நீ? இந்த வீட்ல என்ன பண்ணிட்டு போற? மேடம், ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு போறேன் மேடம். யார் ஆர்டர் பண்ணா? கார்த்திக் அப்படின்ற ஒருத்தர் ஆர்டர் பண்ணாரு மேடம். கார்த்திகா? ஆமா. இல்லையே, அவன் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டானே. சொல்லு, யார் நீ? இங்க என்ன பண்ற? மேடம், ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். உண்மையை சொல்லிடு. எவ்வளவு நாளா இது நடக்குது? என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. மரியாதை உண்மையை சொல்லிடு. எனக்கு அப்பவே ஒரு டவுட்டு. நான் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், கார்த்திக் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கு உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு நாள் பழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தேவா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமாவா? உண்மையை சொல்லிடு மேடம். பட் என் பேபி கார்த்திக் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எனக்கு என்னமோ நீதான் உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உன் ட்ரெஸ்ஸோ உன் மேக்கப்போ ஆள் நல்லா பார்க்க தழுக்கு மொழுக்குன்னு இருக்க. மேடம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். திஸ் இஸ் த லிமிட். ஹே, என்னையும் மிரட்டுறியா? இல்ல என்னையும் மிரட்டுறியான்னு கேக்குறேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. உன்னை பார்த்தா ஃபுட் டெலிவரி பண்ண வந்த மாதிரிலாம் தெரியல. எனக்கு என்னமோ சம்திங். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. நான் தான் சொல்றேன்ல, ஃபுட் டெலிவரி தான் பண்ண வந்தேன்னு. அதுக்கு மேலேயும் உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா உன் கார்த்திக் இல்ல அதான் உன் பேபி, அவன்கிட்டயே போய் கேட்டுக்கோ. இப்படி என்கிட்ட வந்து அசிங்கமா பேசாத. ஹே, உன்ன மேடம், மேடம், நாங்க எங்களோட கஷ்டத்துக்காக தான் இந்த வேலைக்கு வரோம். அதே எங்க தன்மானத்துக்கு ஒண்ணுனா விட்டு கொடுக்க மாட்டோம். ப்ளீஸ் இப்படி அசிங்கமா பேசாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. சாரி மேடம், நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா.